அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு நான் என்னென்ன கான்டென்ட்லாம் போஸ்ட் இந்த குழிப்பணியாரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்கு. ஞாபகம் இருக்கா? எனக்கு சமைக்க முடியாத ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலி நான் வந்து பிரெக்னன்சி டைம்ல பண்ணியிருக்கேன். ஒரு 7th 8th மந்த் பாடி வெயிட்னாலயா என்னன்னு தெரியல, இல்ல பிரெக்னன்சி டைம்ல அது வந்து நார்மல். அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு இப்போ. இது இப்படியே வச்சுட்டு என்னை விட்டா இப்படியே வந்து தூங்கிடுவேன் நான். அப்போதான் நெக்ஸ்ட் டேஸ் வந்து நான் ஈஸியா வந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். அதனால இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து பண்ண போறேன். ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ப்ராப்பர் நைட் ரொட்டீன் vlog பார்த்து. அதனால இன்னைக்கு எங்களோட ஒரு கேஷுவல் நைட் ரொட்டீனை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அப்படியே வாங்க எங்களோட இந்த நைட் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா டின்னர் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைமை வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வீடு ஏதாச்சும் க்ளீன் பண்ற வேலைலாம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு இடமா வந்து க்ளீன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் வெளியில கிளம்பும் போது மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் அந்த டைனிங் டேபிள் ஃபுல்லா அப்படியே தூக்கி போட்டு கிளம்பியாச்சு. ஆனால் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா அதை எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கையோட இந்த டேபிள் கிளாத்தையும் வந்து வாஷ்க்கு போட்டிருந்தேன். அதுவும் வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதையும் எடுத்துட்டு வந்து இந்த டேபிளை செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு செட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த டேபிளை வந்து நான் பார்க்காம க்ளீன் பண்ணாமல் இருந்தேன். அதுக்குள்ளே கிச்சனில் இருக்கிற திங்ஸு, அவனோட டாய்ஸு, அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து டம்ப் பண்ணி வச்சிருந்தான். ஸோ அது எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டு டேபிளையும் வந்து நீட்டாக க்ளீனாக வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. மார்னிங்ல இருந்து எனக்கு வீட்டு வேலை செய்யறது, ஷூட் பண்றது, எடிட் பண்றது அப்படின்னு நிறைய வேலை இருக்கும். அதனால ஈவினிங் டைம்ல தான் கொஞ்ச நேரம் வந்து பீஸ்ஃபுல்லா உட்காந்து பப்பு கூட விளையாடுறது, பேசுறது இது எல்லாமே வந்து பண்ண முடியும். அதனால இப்போலாம் வந்து பப்புவே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா என்னை தூக்குமா, உட்காரு, விளையாடலாம், இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான். என்னதான் ஈவினிங்ல தான் பப்பு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் எனக்கு வந்து ஒர்க் எல்லா டைம்லயுமே இருக்கும். மார்னிங்ல, ஈவினிங்ல, நைட்லன்னு கிடையாது. எப்பவுமே என்னோட ஒர்க் வந்து பார்த்துட்டே தான் இருக்கணும். அதனால பப்பு கூட அப்படியே பேசிட்டே அவனை விளையாட வச்சுட்டே நான் வந்து என்னோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால பப்பு பேசிட்டே அப்படியே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வீடியோ ஷூட் பண்ண போறேன் அப்படின்னா கொஞ்சமாச்சும் வீடை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப குட்டி ஸ்பேஸா ரொம்ப வந்து கிளம்சியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் வீடியோல பார்க்கறதுக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அங்கங்க இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஷூட்டே ஆரம்பிப்பேன். இது பாரு, அம்மா பாரு. தெரியுதா? இருட்டா இருக்கா? தெரியலையா? ஃபர்ஸ்ட்லாம் எங்களோட நைட் ரொட்டீன் வந்து ஈவினிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுமா. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல சீக்கிரமா வந்து சாப்பிட்ருவோம். 7 மணிக்குள்ளெல்லாம் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிருவோம். அண்ட் 8 8:30 மணிக்குள்ளெல்லாம் தூங்குறதுக்கே போயிடுவோம். அதனால அவ்வளோ சீக்கிரமா இருக்கிறதுனால ஈவினிங் வந்து எனக்கு நிறைய டைமே கிடைக்காது. உடனே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட்டு முடிக்கிறனோ இல்லையோ அதுக்குள்ளே டின்னர் செய்யறதுக்கு போயிடுவேன். ஸோ அது மாதிரி தான் எனக்கு வந்து பிஸியாக தான் போகும். மார்னிங் ஈவினிங் ரெண்டுமே வந்து பிஸியாக தான் போகும். இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக தூங்குறது, லேட்டாக சாப்பிட்றது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால இப்போ ஈவினிங் வந்து ஒரு 1 hour கிட்ட எனக்கு டைம் கிடைக்குது. அந்த டைம்ல தான் பப்பு கூட விளையாடுறது, இல்லை நான் வந்து மொபைல்ல ஸ்க்ரோல் பண்றது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பப்புக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து கொஞ்சம் மாசம் முன்னாடி வாங்கினது. ஆனா அதை அவனை நான் யூஸ் பண்ணவே விடல. அது போட்டா அவனுக்கு இன்னும் சரியா நடக்க தெரியல. இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே எங்கேயாவது விழுந்துடுறான். அதனால அவன்கிட்ட கொடுக்காமலே வச்சிருந்தேன். இன்னைக்கு கபோர்டு ஓப்பன் பண்ணும்போது அதை வந்து எடுத்துட்டான். அதை எடுத்துட்டு அதை நான் கலட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதையே போட்டுட்டு சுத்திட்டு இருந்தான். எனக்கு இப்போலாம் ஒரு புது ஹேபிட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். டின்னர் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல உட்காந்து இன்ஸ்டாகிராம் நான் பாட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது. ஒரு சில நாள்ல டைம் ஆகுறதே தெரிய மாட்டேங்குது. டின்னர் செய்யறதுக்கே லேட் ஆயிருது. அப்புறம் வேக வேகமா ஓடி போய் டின்னர் சமைப்பேன்.
இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. இந்த ஹேபிட் எப்படியாச்சும் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போ மாத்த போறேன்னு தெரியல. 8 மணி ஆக போகுது. போலாம் போலாம் போலாம். டெய்லி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு டின்னருக்கு வந்து வேற ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். வேற ஏதாச்சும்னா என்ன, ரொம்ப ஸ்பெஷலா கிடையாது. ஏன்னா தோசை மாவு இருக்கு. அதனால அந்த தோசை மாவு வச்சே வேற ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, ஓகே குழி பணியாரம் செய்யலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த தோசையில சீஸ் தோசை, பன்னீர் தோசை இதெல்லாம் வந்து செய்யலாம்னு நினைச்சேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறதுனால ஓகே சிம்பிளா வந்து போயிடலாம். பட் ஸ்டில் டிஃப்ரெண்டா இருக்கும்ல பணியாரம். இந்த குழி பணியாரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்கு. எனக்கு எப்போலாம் பணியாரம் சேரணும், இல்ல பணியாரம் எப்போலாம் நான் வந்து பார்க்குறேனோ, அப்போலாம் வந்து எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். இது எனக்கும் தீனாக்கும் மட்டும் தான் தெரியும். ஸோ தீனாட்ட வந்து கேட்டு பார்க்கலாம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு. இப்போ கேட்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து சமைக்கணும். ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு. சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடுறப்போ சரி ஓகே வாங்க. இப்போ சமைச்சிட்டே பேசலாமா? இந்த பணியாரம் வந்து நிறைய வெரைட்டில பண்ணுவாங்க. வெஜிடபிள்ஸ் போட்டு பண்றது, இல்ல கார பணியாரம், ஸ்வீட் பணியாரம் அண்ட் இப்போலாம் வந்து சீஸ்லாம் கூட போட்டு பண்றாங்க. இது வேற யாரும் இல்ல, தீனா தான். கருவேப்பிலை வந்து வெளியில இருந்து மரத்துல பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். அதை வந்து கேமரா முன்னாடி ஆட்டிட்டு இருக்காங்க. சரி ஓகே. இப்போ கம்மிங் பேக் டு அவர் பணியாரம் ரெசிபி. இது வந்து நிறைய வெரைட்டில பண்ணுவாங்க. பட் ஸ்டில் எனக்கு பிடிச்சது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி. இதுல வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3 மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பணியாரம் ரெசிபிலேயே இதுதான் வந்து செம்ம டேஸ்டியா இருக்கும். இது எவ்வளவு சிம்பிளா இருக்கோ அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நானும் சம்டைம்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த கேரட் அதெல்லாம் போட்டு பண்றது நானும் சம்டைம்ஸ் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இது வந்து எப்படி பண்ணணும்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா வந்து சாப் பண்ணிக்கோங்க. ஃபைனா சாப் பண்ணலனாலும் பரவாயில்ல. சும்மா குட்டி குட்டி பீசஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்றேன். ஏன்னா பப்புக்கு வந்து காரம் சாப்பிட மாட்டான் அப்படின்றனால. அதுவும் வந்து பெருசு பெருசா ஆட் பண்றேன். அவனுக்கு எடுத்துட்டு கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றனால. நீங்க வந்து ஃபைனா சாப் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதுல மெயின் இன்கிரீடியன்ட்டே வந்து இந்த கருவேப்பிலை தான். இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து செம்மையா இருக்கும் பணியாரத்துல. இதை என்ன பண்ணணும்னா நல்லா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போடணும். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து பயங்கரமா அந்த பணியாரத்துல வந்து இறங்கியிருக்கும். டேஸ்ட்டுமே வந்து சூப்பரா இருக்கும். அவ்வளோதான். இந்த 3 வந்து நல்லா கட் பண்ணிட்டு இதை வந்து டைரெக்டா மாவுல வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு பணியாரம் ஊத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வேணும்னா நீங்க லைட்டா ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட மாவுல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரெக்டா அப்படியே தான் ஆட் பண்றேன். எனக்கு வந்து எப்பவுமே இந்த எண்ணெய் பாட்டில்லாம் எண்ணெய் ரீஃபில் பண்றதுக்குலாம் சுத்தமா வரவே வராது. அது ஏன்னே தெரியல. எப்போ நான் எண்ணெய் ஃபில் பண்றேனோ அப்போல்லாம் பாதிக்கு பாதி எண்ணெயை வந்து கீழே தான் ஊற்றிடுவேன். என்னால் ஒரு விஷயத்த வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக அந்த பாட்டில் ஃபில் ஆகுற வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டு ஆட்டாமல் கையாட்டாமல் நிற்கிறதெல்லாம் என்னால் சுத்தமாக முடியாது. நானும் நிறைய நாள் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படியாவது சிந்தாமல் ஊற்றணும் அப்படின்னு. ஃபனல்லாம் வச்சு ட்ரை பண்ணால் கூட நான் ஃபனலுக்கு வெளியில தான் ஊற்றுவேனே தவிர கரெக்டாக வந்து எனக்கு அதை போர் பண்ணவே வராது. எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு வந்து அந்த அளவுக்கு பொறுமை இல்லையா, இல்லை ஒரு விஷயத்த வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியலையா அப்படின்னு எனக்கு சுத்தமாக வராது. அதனால தீனாட்ட வந்து கொடுத்துட்டேன். அதை பார்த்து ஊற்று அப்படின்னு நான் சொன்னேன். அதையே வந்து பப்புவும் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தான்.
அவ்வளோதான். பணியாரம் வந்து ஒரு சைடு லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டு இன்னொரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா எடுத்துடணும். இன்னைக்கு வந்து ஹெல்த்தியாக சமைக்கலாம் அப்படின்னு தான் பணியாரமே செஞ்சேன். பட் ஸ்டில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கே. இந்த மாதிரி கிறிஸ்பியாக வெளியில் வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு வேணாம் ஹெல்த் கான்சியஸாக வந்து இந்த பணியாரம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட இந்த ரெசிபி வந்து செய்யலாம். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் தான் பணியாரமே பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இன்னைக்கு அந்த டயட்டு ஹெல்த் கான்சியஸ்லாம் கொஞ்சம் பார்க்காம இதை வந்து சாப்பிட்டாச்சு. 2 சைடும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளீனாக வரும். அதுக்கப்புறமா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு பணியாரத்துக்கு வந்து பீனட் சட்னி தான் செஞ்சுருந்தேன். இது செம்ம காம்பினேஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் 3 பேரும் ஒன்றா சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரே பிளேட்டில் தான் சாப்பிடுவோம். 3 பேருக்கும் தனித்தனியாக பிளேட் எடுத்துகிட்டு வந்தால் பப்புக்கிட்ட அதை வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடவே முடியாது. ஒரு பிளேட்டும் வந்து தட்டி விடுறதுக்கே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அதனால ஒரே பிளேட்டில் போட்டு 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சிருவோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி டின்னர் சாப்பிட்ற டைமில் தான் நான் மார்னிங்லேருந்து நடந்த எல்லா கதையும் வந்து தீனாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணேன். நான் பேசிகிட்டே இருக்கேன், அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் கப்புள்ஸ் இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. அது மாதிரி தான் எங்களோட விஷயத்துல வந்து நான் பேசிட்டே இருப்பேன், தீனா வந்து பேசவே மாட்டாங்க. பட் ஸ்டில் நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல பேர் தான் நினைக்கிறேன். எங்களை மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா கப்புள்ஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உனக்கு இந்த குழிப்பணியாரத்தை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? இரு சொல்லிட்டு அப்புறம் விட்டு கொல்லிமலை. என்னது கொல்லிமலை? சத்தமா சொல்லு. கொல்லிமலை. யானை ஞாபகம் இருக்கா? எனக்கு சமைக்க முடியாத ஞாபகம் இருந்துச்சு. நான் வந்து சொன்னேன்ல இந்த பணியாரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்குது. அது வந்து தீனாக்கும் இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து நான் செக் பண்ணேன். அண்ட் கரெக்டாக அவங்களுக்கும் வந்து அதே விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அது என்ன விஷயம் அப்படின்னு இப்போ வந்து நான் ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்லிடுறேன். நாங்கள் லவ் பண்ணுற டைமில் ஃபஸ்ட்டு வெளியில் பைக்கில் போனது அப்படின்னா ரொம்ப ஃபஸ்ட்டு நாங்கள் பைக்கில் வெளியில் போனதுன்னா அதுதான். அப்போ நாங்கள் போனப்போ ஒரு குட்டி கடையில் வந்து ஒரு தாத்தா பாட்டி மட்டும் இருந்தாங்க. அவங்க வந்து கப்புள்ஸ் ஓகேவா. அவங்க வந்து குழிப்பணியாரம் மட்டும் சமைச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப குட்டி கடை, சும்மா அப்படியே ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கடை தான். ஸோ அவங்க கிட்ட பேசிட்டே ஜாலியாக வந்து நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பைக் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் வீட்டுக்கு. ரிட்டர்ன் வரும்போது என்னாச்சுன்னா நாங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு பேசிட்டு தான் வந்தோம். ரிட்டர்ன் வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டே ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்லும் போதே இதை வந்து சிரிச்சுட்டே சொல்கிறேன். பட் அப்போ வந்து அது ரொம்ப பெரிய இம்பேக்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த பணியாரம் சாப்பிட்டா அந்த பணியாரத்தை பார்த்தாலே வந்து அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு. எனக்கு வந்து ஃபேஸ்லலாம் பயங்கரமாக காயம் ஆயிடுச்சு. அண்ட் தீனாக்கு தான் வந்து ஒரு பெரிய காயம். அவங்களுக்கு வந்து போனே வந்து ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட்னா வந்து அதுதான். இது எதுக்காக பணியாரத்துக்கும் இதுக்கும் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த கடையில் நாங்கள் பணியாரம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸில் தான் இந்த ஆக்சிடென்ட்டே வந்து நடந்துச்சு. நாங்கள் யாருமே சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ ஆக்சிடென்ட்னாலே அப்படி தானே, நம்ம எதிர்பார்க்காத டைமில் தான் நடக்கும். அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத டைமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் பைக்கில் போயிருக்கோம். இது எல்லாமே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் போனோம் அப்படின்னு அப்படி ஞாபகம் ஹாப்பியாக ஞாபகம் வச்சுக்காம இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை வச்சு தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அன்னைக்கு இப்படி தான் போச்சு. அது அன்னையிலேருந்து எனக்கு எப்போல்லாம் பணியாரம் குக் பண்ணுறனோ எப்போல்லாம் வந்து பார்க்குறனோ அப்போல்லாம் அந்த ஆக்சிடெண்ட் தான் ஞாபகம் வரும். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் போனோம் அப்படின்னு கூட ஞாபகம் வருதோ இல்லையோ அந்த ஆக்சிடெண்ட் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடும் எனக்கு. அன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் அதுக்கு முன்னாடிலாம் நான் பணியாரம் சாப்பிட்றேன் வீட்டில் அப்படின்னா கார சட்னி, தக்காளி சட்னி இது கூட தான் வந்து பணியாரமே சாப்பிடுவேன். பட் அந்த கடையில் வந்து பீனட் சட்னியும் பணியாரமும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணேன். அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதுலேருந்து நான் எப்போல்லாம் பணியாரம் குக் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து பீனட் சட்னி தான் காம்பினேஷனுக்கு வந்து சமைப்பேன்.
இது எல்லாமே வந்து நான் இப்போ சொல்லும்போது சிரிப்பா இருக்கு. பட் ஸ்டில் அப்போ ஒரு பெரிய சம்பவம் எங்க லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னா, அது வந்து இதுதான். இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சே வந்து எத்தன வருஷம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த பணியாரத்த பார்த்தாலே வந்து எங்களுக்கு அதான் ஞாபகம் வருது அப்படின்னா பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்னு. இப்போலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வெளியில போனோம், இந்த பிளேஸ்க்கு போனோம் பைக்ல அப்படின்லாம் ஞாபகம் வராது. பட் பணியாரத்த பார்த்தா இந்த ஆக்சிடென்ட் வந்து எங்களுக்கு அப்படியே நல்லா வந்து ஞாபகத்துக்கு வந்துரும். எனக்கு மட்டும் தான் ஞாபகம் வருது அப்படின்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு செக் பண்ணதுல தான் தெரியுது. தீனாக்கும் வந்து சேம் அதே ஞாபகம் தான் வருது அப்படின்னு. இப்போல்லாம் டெய்லியுமே நைட் வந்து தீனா தான் பாத்திரம்லாம் வாஷ் பண்றது. அதனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால இந்த டைம்ல தான் பப்பு கூட விளையாடுறது எல்லாமே நான் வந்து பண்ணிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட்லாம் டின்னர் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு கிச்சன் கிளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். அதுக்கப்புறம் சுத்தமா எனர்ஜியே இருக்காது. பட் இப்போ அந்த வேலை இல்லாதனால என்னவோ எனக்கு வந்து நைட் டைம்ல நல்லாவே எனர்ஜி இருக்கு. ஹாப்பியா வந்து பப்பு கூட விளையாடுறது அதெல்லாம் வந்து பண்றேன். ஓகே, இப்போ நைட் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பப்புவும் தூங்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு என்னோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். எப்போவுமே வந்து பப்பு தூங்க போயிட்டான் அப்படின்னா வந்து ஹாலை பார்த்தா ஹால் வந்து இப்படிதான் மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா அவன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீடை ஃபுல்லாக எல்லாத்தையும் களைச்சி போட்டு டாய்ஸ் அது இதுன்னு கொண்டு வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா போய் சைலண்டாக தூங்க போயிருப்பான். நான் எல்லா வாட்டியுமே இந்த ஹாலை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு வந்து வீடியோவில் தான் நான் ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங்கில் இல்லை நைட்டில் எந்த ரொட்டீன் கட்டணும் அப்போ வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் ஒரு நாளைக்கு இந்த இடத்த வந்து ஒரு 7-8 வாட்டி நான் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த குஷன் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்றது, இல்ல டாய்ஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த பேஸ்கெட்ல போடுறது அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு 7-8 டைம் நான் வந்து கண்டிப்பா இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பப்புவோட டாய் பாஸ்கெட்டே வந்து ஹால்ல தான் இருக்கும். ஒரு சைட்ல வந்து வச்சிருப்பேன். அவன் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டாய்ஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த பாஸ்கெட்ல வந்து போட்டுருவேன். அண்ட் இப்போ கொஞ்ச நாளா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் பெரிய பையன் ஆக ஆக அப்படின்னா அந்த பாஸ்கெட்டே வந்து அப்படியே தலைகீழ கமுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் விளையாடவே ஆரம்பிப்பான். அவன்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் டாய்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சு விளையாடு, அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் திரும்ப வச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்து வீடு கொஞ்சம் மெஸ்ஸி வந்து கொஞ்சம் அந்த மெஸ்ஸினஸ் வந்து கம்மியா இருக்கு. இல்லைன்னா வீடு ஃபுல்லா வந்து டாய்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காகவே அந்த டாய் பாஸ்கெட்டை வந்து நான் இப்போலாம் ஹாலில் வைக்கிறதே இல்லை. அவனோட ரூம்ல தான் இருக்கும். டாய்ஸ் எல்லாத்தையும் விளையாடிட்டு அவனே ஒரு சில சமயம் வந்து கொண்டு போய் வச்சிருவான். இல்லை ஒரு சில சமயம் இப்படியே போட்டுட்டு தூங்க போயிருப்பான். நான் கொண்டு போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவேன். எல்லா வாட்டியுமே பப்பு தூங்க வச்சுட்டு என்னோட ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் என்னோட ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து அப்பவே பேசுற விஷயத்துல சொன்னேன்ல, நானும் தீனாவும் வந்து அப்படியே ஆப்போசிட். நான் பேசிட்டே இருப்பேன், அவங்க வந்து பேசவே மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் எல்லா விஷயத்துலயுமே வந்து நாங்க 2 பேரும் ஆப்போசிட்டா தான் இருப்போம். எனக்கு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு இல்ல நைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எல்லோ லைட்ஸ் வந்து ஆன் பண்றது ரொம்ப பிடிக்கும். இந்த டிம்மா இருக்கிற லைட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் தீனா வந்து எனக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்களுக்கு வந்து அந்த பிரைட்டா இருக்கிற டியூப் லைட்ஸ், ஒயிட் லைட்ஸ் இதுதான் வந்து பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கும். அதனால நைட் டைம் வந்து நான் தனியா ஒர்க் பண்றேன் அப்படின்னா இந்த லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு நான் வந்து பீஸ்ஃபுல்லா உட்காந்து என்னோட வேலையை வந்து பார்ப்பேன்.
இன்னைக்கு வந்து யூடியூப்காக கான்டென்ட் பிளான் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ அதை தான் பப்பு தூங்க வச்சுட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எப்பவும் போல் காஃபி குடிக்கிற ஹேபிட் வந்து வந்துருச்சு. எனக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும், அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி நைட் டைமில் வந்து தூக்கத்தை வந்து இது பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டைமில் வந்து காஃபி குடிச்சாதான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் வந்து காஃபி குடிச்சிட்டு தான் இந்த ஒர்க்கே வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் ஸ்டில் கம்மியாக வந்து குடித்தேன். ஒரு ஹாஃப் கப், எப்போவும் ஒரு கப் குடிப்பேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஹாஃப் கப் தான் குடித்தேன். மார்னிங்லேருந்து யாராச்சும் கால் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எதுக்குமே வந்து நான் ரிப்ளையே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பேன். இந்த மாதிரி நைட் டைமில் வந்து அமைதியாக உட்காந்துருக்கிறப்ப தான் என்ன, எதுக்கு கால் பண்ணீங்க, எதுக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னே வந்து கேட்பேன். ஸோ இன்றைக்கும் அதை வந்து பண்ணிகிட்டே என்னோடய ஒர்க்கும் வந்து சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு நான் என்னென்ன கான்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக வந்து எழுதி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டேஸ்லேருந்து நான் டைரெக்டாக வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா காலையிலே உட்காந்து நான் இன்னைக்கு என்ன கான்டென்ட் போட போகிறேன், எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு யோசிச்சாலே வந்து டைம் போயிடும். நான் அப்புறம் எங்கேருந்து வீடியோ ஷூட் பண்ணுறது? அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சுப்பேன் எப்போவுமே. ஒரு வாரத்துக்கு தேவையான கான்டென்ட் அந்த மாதிரி ஐடியா வரல, எதுவும் வரல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு தேவையானதாச்சும் எழுதி வச்சுப்பேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டேஸ் வந்து நான் ஈஸியாக வந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட முடியும். இல்லைனா ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து இப்போ யூடியூப்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாளில் நான் இத்தனை மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவேன், இல்லை இந்த டைமில் தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன், இல்லை இந்த டைமில் தான் வீடியோ எடிட் பண்ணுவேன் அப்படின்னு என்னாலே ஒரு ஃபிக்ஸட் டைம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கே வந்து தெரியாது. நான் மார்னிங் இப்போ ஏஞ்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எழுந்திருக்கும் போதே என்னோட டே வந்து கேமராவோடவே தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி என்னோட டே எண்ட் ஆகுறதும் வந்து கேமராவோடவே தான் எண்ட் ஆகும். அதனால ஒரு நாள் ஃபுல்லா நான் வந்து வீடியோ ஷூட் பண்றது, இல்லை எடிட் பண்றது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னோட மார்னிங் விளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நான் எழுந்திருக்கிற கிளிப்பிங்ஸும் வந்து அதில் இருக்குல்ல. அதனால நான் காலையில் எழுந்திருக்கும் போதே வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். அதே மாதிரி இப்போ என்னோட நைட் விளாக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தெரியும், நான் தூங்க போகிற வரைக்கும் பார்க்குறீங்கல்ல. ஸோ அது மாதிரி நான் தூங்க போகிற வரைக்குமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால காலையிலேருந்து எந்த டைமில் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன், எந்த டைமில் எடிட் பண்ணுறேன், இல்லை எந்த டைமில் முடிப்பேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நைட்டு டைம் கிடைக்கும் போது கான்டென்ட் வந்து எழுதி வச்சிட்டேன் அப்படின்னா தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எழுதிக்கலாம், யோசிச்சு எழுதிக்கலாம் அப்படின்லாம் விட்டுட்டேன் அப்படின்னா சுத்தமாக எனக்கு டைமே இருக்காது. மார்னிங்லேருந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன்னா, அதுக்கப்புறமா மத்தியானம் பப்பு தூங்குற டைமில் வீடியோ எடிட் பண்ணுவேன்னா, திரும்ப நைட்டு வந்து ஏதாச்சும் ஷார்ட் வீடியோ அதுக்கெலாம் வந்து ஷூட் பண்ணுவேன். இந்த மாதிரி டே வந்து ஃபுல் பிஸியாக போகும். இந்த நடுவில் இருக்கிற டைம்லலாம் பப்புவை பார்த்துக்கிறது, வீட்டில் வேலை செய்கிறது, இந்த விஷயம்லாம் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு இதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்கும். உட்காந்து நான் எழுதுவேன் அண்ட் என்னோட பிரெயின் வந்து வேலை செய்யணும் கண்டென்ட் வந்து யோசிக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து சுத்தமாக எனக்கு டைம் இருக்காது, பொறுமையும் இருக்காது அண்ட் ஐடியாவும் வராது. ஏன்னா நமக்கு வந்து டைம் இருக்குது, நம்மளால் பொறுமையாக உட்காந்து யோசிக்க முடியுது அப்படின்னா தானே ஐடியாவே வரும். ஸோ இந்த மாதிரி நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா அமைதியாக இருக்கிறப்ப தான் எனக்கு அந்த ஐடியாவே வரும். எனக்கு தெரியும் நான் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன் தான். பட் ஸ்டில் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் வந்து நைட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. பப்பு வச்சுட்டு எனக்கு சுத்தமாக டைமே இருக்காது. பப்புவும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், யூடியூப்பும் பார்க்கணும். டெய்லி வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஈஸியான டாஸ்கே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இதை செஞ்சிட்ருக்கேன். என்னோட தூக்கத்துலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் என்னோட விஷயத்தெல்லாம், என்னோட வேலையெல்லாம் வந்து நான் பண்ண முடியுது. இல்லைன்னா என்னால் பண்ண முடியல. நானும் மார்னிங் டைமில் எந்தெந்த டைம்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கெலாம் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் என்னால் முடியல. நைட்டு ஒரு 1 hour 2 hours ஆச்சும் எனக்கு வந்து டைம் தேவைப்படுது. நான் வந்து என்ன எழுதி வைப்பேன், என்னோட கான்டென்ட்லாம் வந்து எப்படி எழுதி வைப்பேன் அப்படின்னா, நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டே எழுதிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன சீன்ஸ்லாம் வந்து காட்டணும், என்னென்ன விஷயம்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும், என்னென்னலாம் காட்டணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து எழுதி வச்சுப்பேன். நான் இந்த மாதிரி எழுதி வச்சிட்டேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டே வந்து ஷூட் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த விஷயம்லாம் வந்து காட்டணும், இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு. இல்லைன்னா நிறைய விஷயம் மறந்துடுவேன். நிறைய விஷயம் வந்து சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாச்சும் வந்து வீடியோவில் ஆட் ஆன் ஆயிரும்.
ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாது அப்படின்னா எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவேன். இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுறது வந்து எனக்கு இப்போ யூடியூப்காகன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் எல்லா விஷயமே வந்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவேன். நான் வந்து க்ரோசரிஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை கேஸ் புக் பண்ணணும், இல்லை யாராச்சும் பர்த்டே டேட்ஸ், ஆனிவர்சரி டேட்ஸ், இல்லை இது பண்ணணும், இங்கே போகணும் அப்படின்னு என்ன விஷயம் இருந்தாலும் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதி தான் வைப்பேன். என்னோட டேபிள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இங்கே நிறைய நோட் புக்ஸு, டைரிஸு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த புக்கு ஃபுல்லாக நான் வந்து ஏதாச்சும் ஒன்று நோட் பண்ணி வச்சுருப்பேன், எழுதி வச்சுருப்பேன். இந்த நோட் புக்கே வந்து ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஏதோ 1-2 பேப்பர் இருக்குது, அதில் தான் வந்து எழுதிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எழுதுவேன். எனக்கு என்னமோ அதை வந்து ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சிட்டேன் அப்படின்னா என் மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஓகே, நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுட்டோம், நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லைனா மைண்டில் போட்டு அதை யோசிச்சுட்டே இருக்கணும். அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மைண்டை வந்து அதை கேரி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எழுதிட்டேன் அப்படின்னா ஓகே அப்படின்னு மைண்டு வந்து ஃப்ரீ ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து யூடியூப் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, தூங்க போக வேண்டியதானே? அதுதான் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ பண்ண வேண்டியது இருக்குது. நான் இப்போ கொஞ்ச நாளாக என்னோட கால் வந்து பயங்கர ட்ரை ஆயிருச்சு. என்னோட ஹீல் ஏரியா, என்னோட பாதம்லாம் வந்து இந்த கிராக்ஸ் வரும்ல, அந்த மாதிரி வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. என் கால் இந்த மாதிரி இருந்ததே இல்லை, பயங்கர சாஃப்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய நேரம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நிற்கிறனாலையா இல்லை நடந்துகிட்டே இருக்கிறனாலையான்னு தெரியல. இத்தனைக்கும் நான் வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன். பட் இருந்தாலும் என் கால் எதனால இப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இதை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. உங்களுக்கே தெரியும், என்னோட ஹெல்த்தை பற்றி நான் கவனிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை. இப்போ ஒரு 2-3 நாளாக தான் என்னோட ஹெல்த்தை பற்றியே நான் வந்து கொஞ்சமாச்சும் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் எங்கிறது நான் காலை பற்றி யோசிக்கிறது, நான் பப்புவும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு யூடியூபும் மேனேஜ் பண்ணிட்டு காலை பற்றி யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு டைமே கிடைக்கல சுத்தமாக. இப்போ சடனாக ஒரு நாள் வந்து ஏதோ வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது கால் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. எதனால வலிக்குது அப்படின்னு காலை பார்க்குறேன், அப்புறம் தான் தெரியுது என் காலில் கிராக்ஸ் வந்திருக்கு அப்படின்னே. பயங்கரமாக வந்து கிராக் ஆயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு ஸ்கின் ஃபுல்லாக. காலோட என்ன சொல்லுவாங்க, காலோட அந்த பெரிய விரல் இருக்கும்ல, அந்த விரல் ஃபுல்லாக வந்து கிராக் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹீல் ஏரியாலாம் ஃபுல்லாக கிராக் ஆயிருச்சு. பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இப்போலாம் நிற்கவே முடியல சுத்தமாக. அதனால இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறேன். இது வந்து என்னது, இது க்ரீமா, ஃபுட் க்ரீமா, ஆயின்மெண்ட்டா? இது க்ரீமா ஆயின்மெண்ட்டான்னு எனக்கே தெரியல. ஃபுட் க்ரீம். ஸோ இந்த மாதிரி ஹீல் கிராக்குக்கெலாம் வந்து அப்ளை பண்ணுறது. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, காலை வந்து கொஞ்சம் நேரம் வார்ம் வாட்டரில் வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி வேறு அப்ளை பண்ணணுமா? நான் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் கொஞ்சம் நேரம் படுத்திருப்பேன் இல்லை உட்காந்துருப்பேன் அப்படின்னா அதுவே வந்து ஒரு வாட்டி தான். அது பப்பு தூங்குற டைமில், அவனோட மத்தியானம் நேப் டைமில் தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறதே பண்ணுவேன். அதுவும் நான் ரெஸ்ட்லாம் எடுக்க மாட்டேன், அந்த டைமில் தான் எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ டே டைமில் நான் உட்காரதே வந்து ஒரு வாட்டி தான் அப்படின்றப்போ இதை 2-3 வாட்டி நான் எங்கேருந்து அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால நைட்டு தூங்க போகும்போது அப்ளை பண்ணிட்டு தூங்கினாதான். அதுவும் நான் எடிட் பண்ண உட்காந்துருக்கும் போது கூட என்னால் அப்ளை பண்ண முடியாது. சடனாக வந்து கேமரா எடுக்கிறதுக்கு வருவேன், இல்லை சடனாக வந்து லேப்டாப் எடுக்கிறதுக்கு, மைக் எடுக்கிறதுக்குன்னு நான் நடந்துகிட்டே தான் இருப்பேன். நான் உட்காந்துருப்பேன், இல்லை ரெஸ்ட்டில் இருப்பேன், படுத்திருப்பேன் அப்படின்னா அது வந்து நைட் டைமில் தான். அதனால நைட் டைமில் மட்டும்தான் இந்த க்ரீம் என்னால் அப்ளை பண்ண முடியும். இதில் வேற சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. பப்பு வச்சுட்டு நான் எங்கேருந்து அதெல்லாம் பண்ணுறது, சுத்தமாக என்னால் அதை பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இன்றைக்கி வந்து பப்பு தூங்க வச்சுட்டு நம்ம இந்த க்ரீம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்கலாம் அப்படின்னு வெளியில் வந்தேன். அண்ட் தென் கான்டென்ட் எழுதணுமே, இதை எழுதி வச்சுட்டா ஒரு வேலை முடியும் அப்படின்னு இதை எழுதுறதுக்கு உட்காந்தேன். ஸோ இப்படி தான் என்னோட நைட் டைம் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஒரு வேலை வந்து என் கண்ணில் பட்டுட்டே இருக்கும். ஸோ பப்பு தூங்கும் போதே வந்து கொஞ்சம் காமாக இருக்கும் வீடு, நம்ம பீஸ்ஃபுல்லாக இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு அடுத்தடுத்தது ஒரு வேலை வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு வேலை தான் செய்ய ஆரம்பிப்பேன், அதுக்கப்புறம் வேறு வேலையெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துடும், இல்லை என் கண்ணில் வந்து பட்டுட்டே இருக்கும், அடுத்தடுத்த வேலை வந்து செய்யறதுக்கு போயிடுவேன். இன்றைக்கி அப்படி தான் இந்த ஃபுட் க்ரீம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நைட்டை வந்து கொஞ்சம் நேரம் தூங்காமல் இருக்கலாம், பப்பு தூங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் கான்டென்ட் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன், வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ ஃபைனலி இதை வந்து அப்ளை பண்ண போகிறேன். கிச்சன் பக்கமே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். கிச்சனை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா அங்கே ஏதாச்சும் ஆர்கனைஸ் பண்ணுற வேலை இருக்கா, ஏதாச்சும் ரீஃபில் பண்ணுற வேலை இருக்கா அப்படின்னு அதுக்கு போயிடுவேன். அதனால இன்னைக்கு கிச்சன் பக்கம்லாம் பார்க்கக்கூடாது, இனிமேல் மார்னிங் தான். ஸோ இப்போ குயிக்காக போய் சுடு தண்ணி ரெடி பண்ண போகிறேன்.
செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்குது கால் சுடு தண்ணியில் வைக்கிறது. இது வந்து கிராக் சரியாகுமோ இல்லையோ என் கால் வலி சரியாயிடும்னு நினைக்கிறேன். கால் வலி இப்போலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சுடு தண்ணியில் வச்சிருக்கும் போது அப்படியே ரிலீஃப் ஆகுது. இந்த மாதிரி ஆக்சுவலி நான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் பண்ணியிருக்கேன். ஒரு 7th 8th மந்த்துக்கு அப்புறம்லாம் கால் வந்து பயங்கரமாக ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பாடி வெயிட்னாலயா என்னன்னு தெரியல. இல்லை ப்ரெக்னன்சி டைமில் அது வந்து நார்மல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கால் வந்து ஸ்வெல் ஆனப்போ டாக்டர் வந்து என்னை சுடு தண்ணியில் வந்து கால் கொஞ்சம் நேரம் டெய்லியுமே வைக்க சொன்னாங்க. நான் டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் இந்த மாதிரி கால் வச்சுட்டு அவ்வளோ வந்து ரிலீஃபாக இருக்கும். பெயினே வந்து சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அகெயின் வந்து பெயினாக தான் இருக்கும். பட் அப்போ அந்த டைம் வந்து சுடு தண்ணியில கால் வச்சிருக்கும்போது அவ்ளோ ரிலீஃபா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து வைக்கிறேன். ஏன்னா பப்பு வச்சுட்டு சுத்தமா டைமே இருக்காது எனக்கு. சுடு தண்ணியில கால் வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்னா, அது வந்து முடியவே முடியாது என்னால. அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு இப்போ இது. இப்படியே வச்சுட்டு என்ன விட்டா இப்படியே வந்து தூங்கிருவேன் நானு. நல்ல வேளை நான் இன்னும் கிரீம் அப்ளை பண்ணல. கிரீம் அப்ளை பண்ணிட்டேன்னா நான் எப்படி ரூமுக்கு போவேன்? நான் இன்னும் கேமரா எடுத்து வைக்கல, பக்கெட் எடுத்து வைக்கல, எதுவுமே பண்ணல. கிரீம் அப்ளை பண்ணிட்டு எப்படி நடந்து போறது? ஸோ நான் பெட்ல போய் படுத்துட்டு அதுக்கப்புறமா தான் க்ரீம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்ல வேளை க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஞாபகம் வந்துச்சு. இல்லைன்னா சுத்தமா மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. நான் இப்போ கிளம்புறேன். அண்ட் உங்க எல்லாருக்கும் குட் நைட். அண்ட் எனக்கும் குட் நைட். ஸோ எங்களோட இன்னைக்கு நைட் வந்து இப்படிதான் போச்சு. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.